வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சிறுதானியம் வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் செய்வோங்க. சாமை அரிசி உப்புமா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நிறைய சத்துக்கள் அடங்கிய சாமை அரிசி வச்சு நான் இன்றைக்கி உப்புமா உருண்டை செய்திருந்தேங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எந்த கப்பில் வேணாலும் நம்ம ஒரு கப் அளவு எடுத்துக்கலாங்க. சாமை அரிசி எடுத்துகிட்டு அது ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு கீழே ஊற்றிடுவோம். இப்போ இதில் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பாதையும் நம்ம தண்ணியில் ஊற வச்சுருவோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி சட்னிக்கு 2 தக்காளி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதை வதக்கிடலாம். கடாயில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், மிளகாய் இதெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் சேர்த்துட்டு வதக்கிட்டு ஸ்டவ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். நல்லா வதங்கினதும் இறக்கி வச்சுருவோம். இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த உருண்டைக்கு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் கேரட்டு, இஞ்சி பொடியான இருக்கிறது 3 ஸ்பூன் அளவு, தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். 1 இல்லை 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுப்போங்க. இந்த கடலைப்பருப்பை ஊறிடுச்சு, தண்ணியெல்லாம் வடி விட்டுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதோ கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. கூடவே ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு கடலைப்பருப்பு தண்ணியை வடி விட்டுட்டு போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வறுப்பட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாங்க. பட்டாணி, பீன்ஸு இது கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சாமை அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சுக்கலாங்க. வடி விட்டுட்டு இப்போது எந்த மெஷர்மெண்ட் கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதுலேயே நம்ம 2.25 கப் அளவு தண்ணி ஊற்றிடலாம். கூடவே துருவின தேங்காய், 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க. 1 கப் அளவு சாமை அரிசி எடுத்திருந்தேன். 2.25 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டேங்க. இப்போ இது லைட்டாக இப்படி கொதி வர ஆரம்பித்ததும் ஊற வச்சுருந்த சாமை அரிசி இதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருவாங்க. இந்த தண்ணியில் நல்லா வத்துற வரைக்கும் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியில் நல்லா ஃபுல்லுமே வற்றி போகட்டும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த தக்காளியும் எல்லாம் ஆறிடுச்சுங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு உப்பு வச்சு நல்லா இதுக்குள்ளே நைஸாக அரைச்சிட்டேங்க. எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து இது மேலே அப்படி போட்டுடலாம். இப்போ இந்த உப்பு மாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இறக்கி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கிறதால நான் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேங்க. ஆறுனதும் உருட்ட வேண்டியதாங்க. இப்போது இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நல்லா பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுருவோம். இல்லை குறுக்கட்டியாக கூட நம்ம பிடிச்சி வைக்கலாம். இன்றைக்கி பெரிய பால் சைஸில் உருட்டி வச்சுருந்தேன். இது பிடிக்கவும் வரும், ஈஸியாகவும் நம்ம உருட்டலாங்க. இப்போ அடுப்பில் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த தட்டை அது உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ வெந்துருச்சு, இறக்கிடுவோம். சூப்பரான சாமை அரிசி வச்சு இன்றைக்கி உப்புமா உருண்டை செய்திருக்கேங்க. அருமையான இந்த உப்புமா உருண்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டயபிட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. டயபிட்டிஸ்க்கு மட்டும் இல்லாத நம்ம நார்மலாக உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நிறைய ஃபைபர், அயன் சக்தி நிறைய இருக்குதுங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசிக்கு சப்ஸ்டியூட்டாக நம்ம இந்த சாமை அரிசி பயன்படுத்தலாம். இவ்வளோ சத்துக்கள் இதில் அடங்கி இருக்குது. சின்ன பசங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். நீங்களும் இந்த சத்தான சாமை அரிசி லிட்டில் மில்லட் வச்சு சூப்பராக இதை போல் டிஃபன் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.